ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பனானா கேக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலையே செய்யலாம். கண்டிப்பாக செய்து பாருங்கள். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 4 பனானா, 1 கப் சுகர், 2 முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சுகரை நம்ம கேரமல் பண்ணலாம். சும்மா ஒரு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். லாஸ்ட்டில் இந்த மாதிரி வரும். அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பனானாவை தோல் உரித்து அந்த நம்ம பருப்பு கடைகிறத வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. 1 கப்பில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் அப்போ சோடா, 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, அப்புறம் ஒரு பவுலில் 2 முட்டையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரு இருந்தால் பீட் பண்ணிக்கோங்க. பீட்ரு இல்லாதனால இதை வச்சு நான் கலக்கி எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு அரை பவுல் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா அந்த சுகரையும் போட்டுட்டு நல்லா 3 சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நிறைய ஊற்றினா நல்லா இருக்காது. அதை ஊற்றிட்டு இந்த கேரமலையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ண அப்புறமா இந்த பனானா எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மைதா மாவு 1 பவுல் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடாவும் சோடா உப்பும் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் மாவு ஸ்ப்ரெட் பண்ணி அதுலேயே இந்த மிக்ஸிங்கை எல்லாம் போட்டு ஊற்றி வச்சுக்கலாம். எல்லாம் ஊற்றி வச்சு லைட்டாக ஒரு தட்டு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே நம்ம ஹார்னிஷுக்கு நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி இடித்து போட்டுக்கலாம். நான் கேஷ்யூ போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக முந்திரி பழம் எல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். மேலாப்பில் அப்படி பரப்பி ஊற்றிக்கோங்க. பார்க்க நல்லாயிருக்கும். அப்புறம் குக்கரில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே சால்ட்டு போட்டு மேலே ஸ்டாண்டு வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இது வச்சுக்கலாம். அப்புறம் விசில் போடாமல் 45 மினிட்ஸ் சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்மோட கொஞ்சமாக ஜாஸ்தியாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல. அப்புறமா எடுத்து தட்டி எடுத்துக்கோங்க. சூப்பரான பனானா கேக் வீட்டிலையே ரெடி ஆகிடுச்சு. நல்லா வந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச்.